There is a saying, when is vegetable, lie down and enjoy it. That's exactly the position into which you are. இப்படி கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப கோவத்தையும் மூட்டக்கூடிய இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அசம்பிளில பேசியிருக்காரு ஒரு ஆளு. அதாவது அந்த ஆள் என்ன சொல்றான்னா, when is inevitable, lie down and enjoy it. அந்த ஆள் சொன்னதுக்கு தமிழ் மீனிங்கையும் தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா இங்கிலீஷ்ல அதுக்கு மெயினான வார்த்தையை விட்டுட்டு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். அதாவது ஒரு வாக்கியம் ஒன்று இருக்கு, பாலியல் வன்முறைகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும் அப்படின்றாரு அந்த ஆள். இப்படி ஒரு கேவலமான ஈனத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகால உள்ள ஒரு முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ KR ரமேஷ்குமார். என்ன முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏன்னு சொல்றேன், இது 2 நாளா தானே இந்த வீடியோ வைரலா வந்துட்டு இருக்கு. அதுவும் அசம்பிளிக்குள்ள பேசின மாதிரி இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இது 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதாவது போன கர்நாடகா ஆட்சியில பாஜக ஆட்சியில இருக்கும்போது இந்த காங்கிரஸை சேர்ந்த ரமேஷ்குமார்ன்ற எம்எல்ஏ சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இது. அந்த வீடியோ இப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா பாருங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த ஆள் சொல்லியிருக்காருன்னு. இப்ப அந்த ஆள் எம்எல்ஏ எல்லாம் கிடையாது. இதுல கொடுமை என்னன்னா, ஐடியாலஜிக்கலா நாங்க வந்து வேற யாரு காங்கிரஸ்காரன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அதுக்கு வந்து ஸ்பீக்கர் சிரிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா பிஜேபி காரன். 2 தற்கூரியும் பாத்தீங்கன்னா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமையை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுப்பி 2 பேரும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அசம்பிளில. இப்படி சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன், இருந்தாலும் வாய் நிக்கல. இவன் வீட்டுல உள்ள லேடிஸ், ஏன் இவனோட பொண்ணே இருக்கட்டும், அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டா இதே மாதிரி தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தா இருந்தாலும் இப்ப கேட்டாலும் செம்ம காண்டாகுது. பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.